இன்றைக்கி மதுரையிலனா நாளைக்கு வந்து ஊட்டியில் இல்லை ஒரு வெவ்வேறு நாடுகள் வெளிநாடுகளுக்கு கூட போய் ஷூட்டிங் போகிறாங்க. அப்போது உங்களுக்கு கால் ஷீட் கொடுத்தாச்சுன்னா அந்த கால் ஷீட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அவங்ககிட்ட தானே இருக்குது. அப்போ நீங்கள் திடீர்னு இடையில ஒரு நாள் வந்து ப்ரொமோஷன் சொல்லிட்டு இடையில தானே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. 3 வருஷம் கால் ஷீட்னு ஒன்று இருக்குமா, இந்த டேட்டில் இந்த டேட்டில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைமிங் படி கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இன்னும் திடீர்னு நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் இன்றைக்கி வைக்கிறேன் சென்னையில் சாலிகிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோவில் வைக்கிறேன், நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷூட்டிங் வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கலாம். அப்போ அவர் வந்துட்டு இங்கே போகிறதுக்குள்ள ஒரு 3 நாள் ஆகும். அந்த 3 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆகும், அங்கே பெரிய ஒரு 24 கிராஃப்ட் வேலை செஞ்சுட்டு இருக்குல்ல மொத்தத்தில் அந்த தயாரிப்பாளர். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் என்ன ஆச்சு, அங்கே உள்ள அன்னைக்கு உள்ள அந்த படத்தோட தயாரிப்பாளர் நிலைமை என்ன ஆகும். ஒரு நாள் தள்ளி போனால் ப்ராக்டிக்கலாக பேசும். யோகி பாபு மேலே உங்களுக்கு வன்மம் இருக்குன்றது தெரியுது, நம்ம நீண்ட காலம் பார்த்துட்டு தான் வரோம். எப்படியாவது வந்து கீழே தள்ளணுன்றது, யோகி பாபா கீழே தள்ளணுன்றது, அந்த கீழே தள்ள அவன் வந்து மேலே போயிட்டே இருக்கான். இவங்க கீழே தள்ளணும்னு நினைக்கும் போதெல்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கஜானா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வந்து படத்தினுடைய கதாநாயகனாகவே இருக்கு. படம் வந்து பிளாக் பஸ்டர்மா, படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குமா. வந்து அதுவும் மே மாதம் இந்த மாதம் 18ஆம் தேதி வெளியிடுறாங்க. சின்ன பிள்ளைகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு படம், வெற்றிகரமாக ஓடக்கூடிய படம். இப்போ அதை கவுக்கத்துக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த படத்தை எப்படியாவது ஃப்ளாப் பண்ணணுன்றது தான் இவங்க நோக்கம்.